வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மே 11 மற்றும் 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேற்று சண்டே அண்ட் இன்னைக்கு மண்டே ஆனது. ஸோ நமக்கு 3, 4, 5, 6க்கான வீடியோ வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு நாளைக்கு இல்லை வெனஸ்டேக்குள்ள வந்துடும் மக்களே. நேற்று கொஞ்சம் வெளியே போறதுனால போட முடியல. பட் மோஸ்ட்லி கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? யாரும் எந்த கவலையும் பட வேணாம், நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். அந்த வகையில மே 10ஆம் தேதிக்கான பிளாஷ்பேக் ஒரு வாட்டி பார்த்துக்கலாமா? நடிகர் சிவாஜியின் வெண்கல சிலை எங்கு திறக்கப்பட்டது? திருச்சி. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, விச் ஸ்டேட் லான்ச் த ஆதிசக்தி அபியான்? ஆதிசக்தி அபியான் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? மகாராஷ்டிரா. அடுத்த கேள்வி, விச் சிட்டி இஸ் ரெகக்னைஸ்ட் as ஏஜ் ஃப்ரெண்ட்லி சிட்டி பை WHO? WHO ஆல் வயதுக்கு ஏற்ற நகரமாக அங்கீகரிக்கப்பட்ட நகரம் வந்து கோழிக்கோடு. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, who is appointed as the chairperson of public accounts committee? பொது கணக்கு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் கே.சி. வேணுகோபால். ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, 267வது போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ராபர்ட் பிரான்சிஸ் பிரவோஸ்ட். ஓகேவா? அடுத்த கேள்வி, which is India's first indigenous anti-submarine shallow watercraft? இந்தியாவின் முதல் உள்நாட்டு நீர்மூழ்கி எதிர்ப்பு ஆழமற்ற நீர்ப்படகு எது அப்படின்னா INS அர்னாலா. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, which country developed the Kamikaze drones? காமிகேஸ் ட்ரோன்களை உருவாக்கிய நாடு இந்தியா. அடுத்த கேள்வி, which country will host the 2027 FIFA Women's World Cup? 2027ஆம் ஆண்டு FIFA மகளிர் உலகக்கோப்பை எந்த நாடு நடத்த உள்ளது? பிரேசில். ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, BWF சுதிர்மேன் கப் இது ஜெயிச்சது எந்த டீம் அப்படின்னா சைனா டீம். அடுத்தது, வேர்ல்டு லூப்பர்ஸ் டே என்னைக்கு அப்படின்னா நமக்கு மே 10ஆம் தேதி. ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம். மே 11 and 12க்கானது. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம டெலகிராம்ல நேற்று லான்ச் பண்ணியிருந்தோம் மக்களே, நம்மளுடைய ஜென்ரல் இங்கிலீஷ் பேட்ச். அதாவது ஸ்பெஷலா பிகினர்ஸ்க்காக யாராவது ஜென்ரல் தமிழ்ல இருந்து ஜென்ரல் இங்கிலீஷ் மாறணும்னு நினைக்கிறவங்க, இல்ல புதுசா வந்து டிஎன்பிசி படிக்க வரவங்க, வரக்கூடிய குரூப் 2க்காக ஜென்ரல் இங்கிலீஷ்காக நமக்கு கிளாஸ் பிளஸ் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் சேர்த்து ஒரு பேட்ச். முழுக்க முழுக்க பிகினர்ஸ் தான். நீங்க இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். மொத்தம் 40 மணி நேரம் கிளாஸ், அதாவது மொத்தம் 20 நாள் கிளாஸ் இருக்கும். 40 மணி நேரம் கிளாஸ், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் லைவ் ஆட்டு கூகுள் மீட்ல போகும், இல்ல நீங்க ரெக்கார்டடாவும் பாத்துக்கலாம். உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு எல்லாமே கிராமர் தனியாட்டு ப்ரோஸ் போயம் எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. ஸ்கெடியூல் டெலகிராம் குரூப்ல இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்ல 25 டெஸ்ட் இருக்கும். புக் வைஸ் டெஸ்ட், சிலபஸ் வைஸ் டெஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். இது போக படிக்கிறதுக்கு உங்களுக்கு 250 பேஜ் மெட்டீரியல் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 3999 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். மே 19ல இருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது மக்களே. இல்ல உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் அப்படின்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் பிளஸ் மெட்டீரியல் மட்டும் போதும்னா 2999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கிளாஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. நேஷனல் நியூஸ் பார்த்துடலாம். நேஷனல் நியூஸ்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா வந்து நம்ம பங்காளி ஸ்டேட்டை பத்தி தான் வந்து ஒரு நியூஸ் பார்க்க போறோம். விச் ஸ்டேட் லான்ச் த சஞ்சாரி காவேரி ஸ்கீம்? சஞ்சாரி காவேரி திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியது? காவேரி அப்படின்னு சொன்னாலே நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். ஓகேவா? சோ காவேரி திட்டம் அப்படின்னு சொன்னாலே எங்க நமக்கு கர்நாடகா. இது என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இப்போ நமக்கு இனி வெயில் காலம் வந்துட்டு நமக்கு மழை டைம்ல வந்து நம்ம வந்து தண்ணியை ஒழுங்கா சேமிச்சு வைக்க மாட்டோம். அதனால வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு வெயில் காலம் வரும்போது வந்து தண்ணிக்காக ரொம்ப ஏங்குவோம். அதாவது காசு கொடுத்து இந்த லாரி வர வச்செல்லாம் தண்ணி பிடிப்பாங்க, பாத்திருக்கீங்களா? சோ அதே மாதிரிதான் வந்து ஆல்ரெடி பெங்களூர்ல எப்பவுமே தண்ணி பஞ்சம் வந்து ரொம்ப தலைவிரித்து ஆடும். ஓகேவா? இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பெங்களூர்ல இதை யூஸ் பண்ணி அந்த 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 இப்ப அந்த ட்ரிங்கிங் வாட்டர் டேங்க் எல்லாம் வந்து இந்த லாரி எடுத்துட்டு வருவாங்கல்ல நமக்கு. சோ லாரியில கொண்டு தண்ணி ஊத்துவாங்கல்ல, அது வந்து ஒவ்வொரு லாரியும் கிட்டத்தட்ட 4000 ரூபாய் 5000 ரூபாய் சார்ஜ் பண்றானுங்களாம். இதை பார்த்துட்டு இருந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இல்ல சரிப்பட்டு வராது, இது வந்து ரொம்ப பெரிய இதா போயிட்டு இருக்கு, அதனால வந்து நம்மளே இது பண்ணலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்டே வந்து 4000 லிட்டர் வண்டியா இருந்துச்சு அப்படின்னா வந்து எவ்வளவு ரூபாய் அப்படின்னா உங்களுக்கு 660 ரூபாய். அதுவே உங்களுக்கு 6000 லிட்டரா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 740 ரூபாய். ஸோ நியாயமான ரேட்ல மக்களுக்கு வந்து அந்த அந்த வாட்டர் லாரியை வந்து அனுப்பி வைக்கிறதுக்கான ஸ்கீம் தான் கர்நாடகால இந்த சாஞ்சாரி காவேரி திட்டம்.
அதே மாதிரி அதே மாதிரி சரளா காவேரி திட்டம்னு ஒண்ணு இருக்கு. சரளா காவேரி திட்டம்னா என்னன்னா ஒண்ணும் இல்லை, இது நமக்கு வந்து லாரியில தண்ணி அனுப்புறது. இது வந்து வாட்டர் கனெக்ஷன் எடுக்கிறதுக்கான ஸ்கீம். ஓகேவா? நம்ம வீட்டுக்கு வாட்டர் கனெக்ஷன் தண்ணி கனெக்ஷன் எடுப்போம்ல, அந்த கனெக்ஷன் ஸ்கீம் சரளா காவேரி. ஓகேவா? நம்ம சமீபத்துல கூட நம்ம கர்நாடகா பத்தி ஒரு நியூஸ் பார்த்தோம். ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, அதாவது நீதி வழங்குறதுல ஜஸ்டிஸ் டெலிவரி, நீதி வழங்குறதுல சரியாட்டு நீதி வழங்கிட்டு இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகா. நமக்கு தண்ணி தர மாட்டான், ஆனா அங்க வந்து 4000 லிட்டர் 6000 லிட்டர் கேனு, லாரி, அப்புறம் வந்து கனெக்ஷன் எல்லாம் கொடுப்பான். ஓகேவா? சரி, தனக்கு பின் தானே நினைச்சிட்டு இருந்தது. அப்படி இருந்தாலும் அது வந்து அவங்க உரிமை கொண்டாட முடியாது, அப்படி ஒண்ணு இருக்கு. சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து மகாராஷ்டிரா இருக்குல்ல, மகாராஷ்டிரால யாராவது ஃபாரின் யூனிவர்சிட்டியில போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்க ஃபாரின்லாம் போகணும்னு அவசியம் இல்லை, மகாராஷ்டிரால போய் படிக்கலாம். என்ன சார் சொல்றீங்க? ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்றேன், நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசில ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட் அப்படின்னா, அதாவது நம்ம இந்தியால இருக்கக்கூடிய தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெளிநாட்டுல அதனுடைய கேம்பஸ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஓகே, அதுபடி நமக்கு ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி டெல்லி எல்லாம் வெளியூர்ல அவங்க கடை ஓபன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இங்க நம்ம ஊர்ல வந்து அவங்க கடையை திறக்கலாம், அவங்களுடைய கேம்பஸ் காலேஜ வந்து இங்க ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற பட்சத்துல மகாராஷ்டிரால 2 காலேஜ் வரப்போகுது. மகாராஷ்டிரால நவி மும்பை அப்படின்னு ஒரு இடம் படிச்சிருக்கோமா? நவி மும்பை, மும்பை மாதிரி நவி மும்பை ஒண்ணு. அங்க வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் யார்க், அதாவது யார்க் பல்கலைக்கழகம், இது வந்து இங்கிலாந்துல உள்ள பல்கலைக்கழகம். அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகம், யார்க் பல்கலைக்கழகம். ஓகே, 2 பல்கலைக்கழகத்தினுடைய கேம்பஸும் எங்க வரப்போகுது அப்படின்னா மகாராஷ்டிரால. அதே மாதிரி என்ன அப்படின்னா, அதாவது இன்னைக்கு பெங்களூர்னு சொன்ன உடனே ஒரு ஞாபகம் வருது. அதாவது அதாவது பாகிஸ்தான் சைட்ல இப்ப நமக்கு இந்த போர் பதட்டம் எல்லாம் போயிட்டு இருந்துச்சுல்ல, பாகிஸ்தான் சைட்ல வந்து என்ன அப்படின்னா, இப்ப சரி போரை வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பாகிஸ்தான் 2 பேருமே அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்தியா கமுக்கமா வந்து சரி ஓகே, நாங்க சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாகிஸ்தான்ல உள்ள மினிஸ்டர் வந்து என்ன அப்படின்னா, நம்ம போர்ல ஜெயிச்சுட்டோம் அது இதுன்னு இஷ்டத்துக்கு பேசுறாரு. அது இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான்ல உள்ள சில தற்கூரி மீடியாக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது வந்து பாகிஸ்தான் ஏர்போர்ஸ் வந்து இந்தியால நிறைய இடத்த அழிச்சிட்டாங்க, அதுல முக்கியமா வந்து இந்த பாகிஸ்தான் நேவியும் ஏர்போர்ஸும் சேர்ந்து பெங்களூர் போர்ட்ட, எப்படி பெங்களூர் துறைமுகத்தை வந்து அழிச்சிட்டாங்களாம். பெங்களூர் துறைமுகத்து மேல பயங்கரமா தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒரு இது மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த நியூஸை டேக் பண்ணி ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் நம்ம இந்தியாவில் உள்ளவர் என்ன அப்படின்னா, தம்பி பெங்களூர்ல ஒரே ஒரு போர்ட் தான் இருக்கு, அது யூஎஸ்பி போர்ட் மட்டும்தான், பெங்களூர்ல என்னடா போர்ட் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல நடக்கக்கூடிய கேலி கூத்துகள். ஓகே, தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எய்டட் டேட்டா சென்டர் பார்க் இனாகிரேட்டட்? இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு உதவி தரவு மைய பூங்கா திறக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ இது வந்து அங்க நவி மும்பை அப்படின்னு பார்த்தோமா, இங்க நவா ராய்ப்பூர். ஓகேவா? நவா ராய்ப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரு. இந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னா சத்தீஸ்கர்ல உள்ள நவா ராய்ப்பூர்ல தான் இந்த ஏஐ டேட்டா சென்டர் பார்க் வந்து இனாகிரேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ நமக்கு வந்து அதாவது ஏஐ ஃபுல்லாவே ஏஐ எல்லாமே மாறிட்டு வருது. இப்ப நமக்கு இந்தியாலே முதல்ல செயற்கை நுண்ணறிவு பள்ளிக்கூடம், ஏஐ ஸ்கூல் எங்க ஓபன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அதற்கு சரியான விடை நமக்கு என்னது ஞாபகம் இருக்கா? கேரளால ட்ரிவாண்ட்ரத்துல ஓபன் பண்ணாங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். எக்ஸாம்ல கேட்ட ஆன்சர் போட்டுருங்க. அதே மாதிரி ஹரியானா மாநிலத்துல ஒரு புதுசா ஒரு திட்டம் மக்களே. திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா, பண்டித் லக்ஷ்மி சந்த் கலாக்கர் சமாஜிக் சமான் யோஜனா. அதாவது பண்டித் லக்ஷ்மி சந்த் கலாக்கர் சமாஜிக் சமன். ஓகேவா? இது ஒரு திட்டத்துக்கு பேரு. இதுல வந்து என்ன அப்படின்னா, இந்த
சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து மாசம் 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கான திட்டம். ஸோ சிம்பிளா எஸ்எஸ்சி ரயில்வே படிக்கிறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த திட்டம் வந்து எந்த மாநிலம்னு கேட்டா ஹரியானா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? உள்ள போய் யாருக்கு என்ன திட்டம் அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ இப்படி கேட்டா ஆன்சர் வந்து டைரக்டா போட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாமா மக்களே? நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ். இன்டர்நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, which country launched world's first crypto tourism payment system? உலகின் முதல் கிரிப்டோ சுற்றுலா கட்டண முறையை அறிமுகப்படுத்திய நாடு எது? இப்போ நம்ம பேமெண்ட் வந்து நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம்? கேஷா, இல்ல ஜிபேயா, இல்ல வந்து கார்டா, இப்படிதான் நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வந்து புது முறையா வந்து கிரிப்டோ கரன்சி மூலமாவே வந்து பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படின்னா பூட்டான். நம்ம பங்காளி நாடு, லேண்ட் லாக் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. சுத்தி வந்து எல்லா நாடுகளும் வந்து சுத்தி அணை கட்டியிருப்பாங்க. ஸோ ஆனா அந்த இல்ல, பவுண்டரி, அதாவது வாட்டர் பவுண்டரி கிடையாது, ஃபுல்லாவே லேண்ட் லாக்டா இருக்கும். ஸோ பூட்டான் தான் இது பண்ணாங்க. பூட்டான் நம்ம சமீபத்துல இன்னொரு விஷயம் பண்ணாங்கன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதாவது 14 வருஷமா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அதாவது ஒரு திட்டத்தை செயல்படுத்தி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா நாய்களுக்கும், டாக்ஸுக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டாங்க, தடுப்பூசி போட்டாங்க. அதாவது யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா நாய்களுக்கும் வந்து தடுப்பூசி போட்ட ஒரே நாடு எது அப்படின்னா இந்த பூட்டான் தான். சின்ன நாடு தான், ஆனா பண்ண சம்பவம் பெரிய சம்பவம். ஓகேவா? சோ அதே மாதிரி பூட்டான் சொல்லுவேன். பூட்டானுடைய கேபிட்டல் என்ன? நமக்கு திம்பு. ஓகேவா? நமக்கு திம்பு அப்படிங்கிறது தான் நமக்கு பூட்டானுடைய கேபிட்டல். பூட்டானுடைய கரன்சி, அவங்களுடைய அந்த பணத்தை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பூட்டானீஸ், இந்த என்ன சைலண்ட் ஆக்கிருங்க, கல்ட்ரம். பூட்டானீஸ் கல்ட்ரம். பூட்டானீஸ் கல்ட்ரம். ஓகேவா? சோ இதான் அவங்க உள்ள கரன்சியுடைய பேர். இப்ப நம்ம ரூபாய், ரூபின்னு சொல்லுவோம்ல, இந்தியன் ரூபி, அதே மாதிரி அவங்களுடைய இது இந்த இது. ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாமா மக்களே? நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதுல சொல்ல நினைச்சேன். இப்போ கிரிப்டோ அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இந்தியாவில் வந்து இந்த கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய பண்ணக்கூடிய நகரம் எது அப்படின்னா நியூ டெல்லி. நம்ம ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருக்கோம், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நியூ டெல்லி தான் இந்த கிரிப்டோவில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம போர் பத்தி கொஞ்ச நாள் பேசிடுவோமா? ஸோ விச் கண்ட்ரி டெவலப் த சான்கர் ட்ரோன்ஸ்? எந்த நாடு சான்கர் ட்ரோன்களை உருவாக்கியது? நம்ம பார்த்தோம் வந்து என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து நிறைய ட்ரோன் தாக்குதல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த ட்ரோன் தாக்குதல்ல வந்து என்ன ட்ரோனை பயன்படுத்துறாங்க அப்படின்னா சாங்கர் அப்படிங்கிற ஒரு ட்ரோனை. இந்த ட்ரோன் வந்து யாருடையது? பாகிஸ்தானுடையதா? கிடையாது. நமக்கு எல்லாம் ட்ரோன் செய்ய முடியாது, இல்ல சண்டைக்கு வேற வர்றது. ஓகேவா? அதாவது சாங்கர் ட்ரோன் அப்படிங்கிறது வந்து எந்த நாட்டினுடையது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டர்க்கி. ஓகேவா? டர்க்கிட்ட இருந்து அவங்க வாங்கி நம்ம மேல அடிக்கிறாங்க சாங்கர் ட்ரோன். ஓகேவா? ஆனா இது எல்லாத்தையும் வந்து அடிச்சு தூக்கிட்டாங்க. நம்மளுடைய S-400 இருக்கட்டும், ஆகாஷ் மிசைலா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வச்சு அந்த ட்ரோன் எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க. நம்ம இப்ப வார் நிலைமை இப்ப என்னவா இருக்கு அப்படின்னா, அதாவது சாட்டர்டே, சனிக்கிழமை வந்து ஒரு 3:30 மணி, மதியம் 3:30 மணி போல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம இந்தியாவினுடைய ஆர்மி கமாண்டரும் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியும் வந்து போன்ல பேசியிருக்காங்க. பேசிட்டு வந்து 5 மணிக்கு இந்தியா அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி 5 மணில இருந்து போர் நிறுத்தம், அதாவது சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் சொல்லிட்டு, இது அனௌன்ஸ் பண்ணது வந்து ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி அனௌன்ஸ் பண்ணிட்டு திரும்பிட்டு போயிட்டு டீ குடிச்சிட்டு வர்றதுக்குள்ள என்ன அப்படின்னா மறுபடியும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அட்டாக் பண்றாங்க இந்த பாகிஸ்தான்காரங்க. பாகிஸ்தான்காரங்க, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள், அந்த கவர்மெண்ட். ஓகேவா? இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் இந்தியா மறுபடியும் வந்து டிஃபென்ஸ் பண்றாங்க, திரும்பியும் தாக்குறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் வரைக்கும் முடிஞ்ச பாடா இல்ல. ஓகேவா? இந்த டர்க்கி அப்படின்னு சொல்லும்போது டர்க்கியினுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னா அங்காரா. அங்காரா அப்படிங்கிறது தான் டர்க்கியினுடைய கேபிட்டல். டர்க்கியினுடைய கரன்சி என்ன அப்படின்னா டர்க்கிஷ் லிரா. டர்க்கிஷ் லிரா. ஓகேவா? சமீபத்துல வந்து டர்க்கிக்கு வந்து பேர் மாத்தினாங்க, ரிப்பப்ளிக் ஆஃப் துர்க்கியே. டர்க்கியே, அதாவது அவங்களுடைய மொழி துர்க்கியே. ஓகேவா? சோ அதே மாதிரி இப்ப நம்ம வந்து பூட்டான்ல ஒரு நியூஸ் பார்த்தோம். பூட்டான்ல என்ன நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எல்லா நாய்களுக்கும் தடுப்பூசி போடணும்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க. அதே மாதிரி டர்க்கில என்ன அப்படின்னா, தெருநாய்கள் எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சட்டம் இன்னும் அமல்படுத்தப்படல. அதாவது டு ரிமூவ் ஸ்ட்ரே டாக்ஸ். ஓகேவா? அதாவது அந்த நாட்டுல இருந்து, அதாவது அந்த நாட்டுல உள்ள ஸ்ட்ரே டாக்ஸ்னா நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய டாக்ஸ் மக்களே.
அந்த தெரு நாய்கள் எல்லாத்தையுமே வந்து அப்புறப்படுத்தணும், அதை கொல்லணும், அதை தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இயற்ற போன நாடு எது அப்படின்னா டர்க்கி. ஓகேவா? அடுத்து ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விச் கண்ட்ரி ஸ்டார்டட் ஆபரேஷன் புனியன் உன் மர்சூஸ்? ஆபரேஷன் புனியன் அண்ட் மர்சூஸை தொடங்கிய நாடு எது? உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவுடைய ஆபரேஷன் பேர் வந்து ஆபரேஷன் சிந்தூர். ஓகேவா? ஆபரேஷன் சிந்தூர். அது வந்து நம்ம அதுக்கான ஒரு பெயர் காரணம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஏப்ரல் 22 பகல்கம் அட்டாக்கு, அந்த அட்டாக்ல நிறைய பெண்கள் கணவனை இழந்தாங்க, குங்குமம் வைக்க முடியாது, அதனால வந்து இந்த பேர் வச்சோம். ஸோ நம்மளை தாக்குறதுக்கு வந்து பாகிஸ்தான் வச்ச பேர் வந்து ஆபரேஷன் பனியன் உன் மர்சூஸ். ஓகேவா? ஸோ இது வந்து அதாவது என்ன அப்படின்னா குரான்ல உள்ள ஒரு வார்த்தை. குரான் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு புனிதமான விஷயம். ஸோ அதை வந்து ஒரு நாடை தாக்குறதற்காக இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கேவலமான நாடா இருக்குன்னு சொல்லி பாத்துக்கோங்களேன். ஸோ அந்த நாடை பத்தி ரொம்ப தப்பால நம்ம பேச வேண்டாம், பட் ஜஸ்ட் சொல்றேன். ஓகேவா? ஒரு அதாவது ஒரு குரானுங்கிற ஒரு ஒரு புனிதமான ஒரு விஷயத்துல உள்ள இதை எதுக்கு பயன்படுத்தணும்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அதை இதுக்கு பயன்படுத்துறது என்னுடைய பார்வையில தப்பு. ஸோ அதனுடைய பெயர், இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா firm and compact structure அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது ஒரு உறுதியான மற்றும் ஒரு சிறிய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். firm and compact structure ஆபரேஷன் பனியன் உன் மர்சூஸ். அதாவது நம்ம வந்து ஆபரேஷன் சிந்தூருங்கிறது அவங்கள அடிக்கிறதுக்காக வச்சது. அதுமாதிரி நம்ம வந்து சில உதவுறதற்காகவும் நிறைய ஆபரேஷன் வச்சிருப்போம். முன்னாடி பார்த்திருப்போம். ஆபரேஷன் பிரம்மா அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு ஞாபகம் இருக்கா? இப்போ 2025 தான் நமக்கு வந்து மியான்மர்ல வந்து எர்த்குவேக் நிலநடுக்கம் ஏற்பட்டதுக்கு இது பண்றதுக்காக அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக ஆபரேஷன் பிரம்மான்னு ஒண்ணு ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி இந்தியா வந்து அடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க ஆபரேஷன்ங்கிற பேரை, அணைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க ஆபரேஷன்ங்கிற பேரை. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் வேர் வாஸ் த யுனைடெட் நேஷன்ஸ் ஃபோரம் ஆன் ஃபாரஸ்டல்? ஐக்கிய நாடுகளின் காடுகள் மன்றம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா அமெரிக்கால நியூயார்க்ல நடைபெற்றது மக்களே. ஓகேவா? டைரக்ட் ஒன்லைனரு. அதே மாதிரி வாஷிங்டன்ல வந்து ஒரு இது நடந்துச்சு. என்ன அப்படின்னா வேர்ல்ட் பேங்கினுடைய லேண்ட் கான்ஃபரன்ஸ், உலக வங்கியின் நில மாநாடு எங்க நடைபெற்றது? வாஷிங்டன்ல நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அவார்டு. யாருக்கு இன்னைக்கு அவார்டு கொடுக்க போறோம் அப்படின்னா பத்திரிகைக்கு. அதாவது விச் நியூஸ் பேப்பர் ஒன் த யுனெஸ்கோ பிரஸ் ஃப்ரீடம் பிரைஸ் 2025? 2025 ஆண்டுக்கான யுனெஸ்கோ பத்திரிகை சுதந்திர பரிசை வென்ற செய்தித்தாள் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லா பிரென்சா அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர். அதாவது நமக்கு வந்து வேர்ல்ட் பிரஸ் ஃப்ரீடம் டே வந்து மே 3 கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோம். அந்த நாள்ல தான் இந்த பிரைஸ் கொடுப்பாங்க. யுனெஸ்கோவுடைய பத்திரிகை சுதந்திர பரிசு இந்த பேப்பர் நியூஸ் பேப்பருக்கு. இந்த நியூஸ் பேப்பர் வந்து கொடுத்ததுல ஒரு பெரிய பிரச்சனையாயிருக்கு. நிக்கார்குவா நாட்டில் உள்ள நியூஸ் பேப்பர். ஓகே, நிக்கார்குவா அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. நிகார்குவா அப்படிங்கிற ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய நியூஸ் பேப்பர் தான் இது. ஆக்சுவலி அந்த நாட்டுல வந்து இந்த நியூஸ் பேப்பர்னால நிறைய பிரச்சனை. அதனால இந்த நியூஸ் பேப்பரே அங்க பிரச்சனை, கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் பிரச்சனை. அதை ஒதுக்கி வச்ச மாதிரி வச்சிருக்காங்க. ஓகேவா? அதை வந்து கிட்டத்தட்ட பேன் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த நியூஸ் பேப்பருக்கு யுனெஸ்கோ வந்து அவார்டு கொடுத்தனால இந்த நிக்கார்குவா அப்படிங்கிற நாடு யுனெஸ்கோ விட்டே வெளியேறிட்டாங்க. இந்த கண்டென்ட்லாம் நம்ம வந்து இந்த மே 3 to 6 உள்ளது வரும். பட் சரி, இது இங்கே பாத்துடலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது அப்ப நிக்கார்குவா அப்படிங்கிற ஒரு நாடு எதுக்கு யுனெஸ்கோ அப்படிங்கிற அமைப்புல இருந்து வெளியேறாங்க அப்படின்னா இந்த லா பிரென்சா அப்படிங்கிற இந்த நியூஸ் பேப்பருக்கு வந்து கொடுத்தனால. ஓகேவா? அதே மாதிரி வந்து இந்த புலிட்சர் அப்படிங்கிற ஒரு பிரைஸ் இருக்கு மக்களே. புலிட்சர் பரிசு அப்படிங்கிற இந்த ஜேர்னலிசம் இதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு பிரைஸ். இதுல வந்து நியூயார்க் டைம்ஸ் நிறைய அவார்டு வாங்கியிருக்கு. நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிற அந்த ஜேர்னல். ஓகேவா? அதே மாதிரி உங்க பார்வையில உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி. ஓகேவா? கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. அதாவது முதல்ல ஒரு சஜஷன், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பாக்குற வீடியோ பாக்குற எல்லாருமே நம்ம நியூஸ் பேப்பர் படிக்க வேண்டாம், கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ மட்டும் பார்த்தா போதும்னு நினைக்காதீங்க. அதாவது எக்ஸாமுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல எடுத்துருவேன். ஆனா பட் நியூஸ் பேப்பரை வாசிக்கிற பழக்கம் வேணும். ஏன்னா 2 விஷயங்களுக்காக. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய ரீடிங் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். ரீடிங் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும்போது இப்போ வந்து டிஎன்பிசில ஒரு கொஸ்டின் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்பான். அப்ப அந்த பேராகிராஃபை உங்களால ஃபாஸ்டா வாசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இந்த பிராக்டிஸ் இருந்தா ஃபாஸ்டா வாசிக்கலாம்.
உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்றது ஃபாஸ்டா வாசிக்கலாம். அந்த ரீடிங் ஹேபிட்காக நியூஸ் பேப்பர் வளர்த்துக்கோங்க. அதே மாதிரி லோக்கல் நியூஸ்னா உங்க வீட்டு பக்கத்துல என்ன செய்தி நடந்துச்சு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக நியூஸ் பேப்பர் படிங்க. சரி, இப்போ உங்களுக்கான கேள்வி. ஓகேவா? உங்களுடைய ஒப்பீனியன் தான் இது. அதாவது நம்ம தமிழ்நாட்டுல எந்த நியூஸ் பேப்பர் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நியூஸ் பேப்பர், நேர்மையான நியூஸ் பேப்பர், அதே மாதிரி வந்து என்ன சொல்ல உண்மையை மட்டும் பேசக்கூடிய நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சொல்லுங்க. நான் என்னோட இது நான் நாளைக்கு சொல்றேன் கிளாஸ்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் முக்கியமான தினங்கள் பார்த்துடலாம் மக்களே. நேஷனல் டெக்னாலஜி டே, தேசிய தொழில்நுட்ப தினம். தேசிய தொழில்நுட்ப தினம் அப்படிங்கிறது எப்ப அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா மே 11. ஏன் மே 11னா மே 11 1998 இந்தியா ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணாங்க. எங்க வச்சு அப்படின்னா ராஜஸ்தான்ல பொக்ரான் அப்படிங்கிற இடத்துல. ஞாபகம் இருக்கா? ஆபரேஷன் சக்தி, இந்தியாவினுடைய நியூக்ளியர் டெஸ்ட், இரண்டாவது நியூக்ளியர் டெஸ்ட் வந்து எங்க கண்டக்ட் பண்ண எப்ப கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா மே 11 1998 வாஜ்பாய் பீரியட்ல. ஓகேவா? ஸோ அதனாலதான் வந்து மே 11 நேஷனல் டெக்னாலஜி டேயா கொண்டாடுறோம். நமக்கு மொத்தம் இந்தியாவில 2 நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிருப்பாங்க மக்களே. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1974ல ஆபரேஷன் ஸ்மைலிங் புத்தான்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது வந்து ஆபரேஷன் சக்தி 98ல. ரெண்டுமே பொக்ரான்ல. ஓகேவா? ஸோ இதனுடைய தீம் என்ன அப்படின்னா யாந்த்ரா அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்திற்கான கருப்பொருள். யாந்த்ரானா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யுகந்தர் ஃபார் அட்வான்சிங் நியூ டெக்னாலஜி. யுகந்தர் ஃபார் அட்வான்சிங், இது வந்து இங்கிலீஷ்லயே நோட் பண்ணிக்கோங்க. இந்த யாந்த்ரா அப்படிங்கிற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் நமக்கு கேட்பாங்க. ஸோ யுகந்தர் ஃபார் அட்வான்சிங் நியூ டெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் ஆக்சிலரேஷன், இதுதான் வந்து இந்த வருடத்திற்கான கருப்பொருள். யாந்த்ரா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. யாந்த்ரா இங்கிலீஷ், அதாவது தமிழ்ல நோட் பண்றவங்க வந்து இந்த யாந்த்ரா அப்படிங்கிற பேரை எழுதி வச்சுக்கோங்க, அதுதான் கேட்பாங்க. ஓகே, யாந்த்ரான்னு போடல, அந்த ஒரு கீவேர்ட் மட்டும் படிச்சு ஆன்சர் போடுங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நர்சஸ் டே, சர்வதேச செவிலியர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா நமக்கு இன்னைக்கு மே 12 அனுசரிக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்களுடைய பிறந்த தினத்தை தான் வந்து நம்ம சர்வதேச செவிலியர் தினமா நம்ம கொண்டாடுறோம். இவங்க வந்து லேடி வித் த லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. லேடி வித் த லேம்ப் அப்படின்னு யாரை கூப்பிடுவாங்க அப்படின்னா ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். மறக்காம லைக் பண்ணி வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய குரூப் 2-2A பிரிலிமினரி டெஸ்ட் பேட்ச் மே 19 மண்டே ஆரம்பிக்க போது. இதுல வந்து ஜிஎஸ் பிளஸ் ஜெனரல் இங்கிலீஷ் இல்ல ஜிஎஸ் பிளஸ் பொது தமிழ். ஜிஎஸ் கேள்வி இங்கிலீஷ்லயும் இருக்கும் தமிழ்லயும் இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. இல்ல ரெண்டுல எதுல வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. உங்களுக்கு வந்து இதுல புக் வைஸ் டெஸ்ட், சிலபஸ் வைஸ் டெஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ், பாலிசி நோட், பட்ஜெட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கவர் ஆயிடும். இதுல டெஸ்ட் கூகுள் ஃபார்ம்ல இருக்கும். உங்களுக்கு டெஸ்ட் முடிச்சோடனே ரேங்க் லிஸ்ட் வரும். கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், ஆன்சர் கே பிடிஎஃப், எக்ஸ்பிளேஷன் பிடிஎஃப், ஓஎம்ஆர் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஸோ இந்த பேட்சோட ஸ்கெடியூல் வந்து டெலிகிராம்ல இருக்கு மக்களே. இல்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 2499 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 2 வந்து 50 டெஸ்ட் இருக்கக்கூடிய பேட்ச். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தினமொரு திட்டம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வந்து முதல்வர் மருந்தகம் திட்டம், சீஃப் மினிஸ்டர் மருந்தகம் திட்டம். ஓகேவா? ஸோ முதல்வர் மருந்தகம் திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஒரு 2 மாசம் முன்னாடி, 3 மாசம் ஆயிடுச்சு. February 24, 2025. ஓகேவா? இதுல என்ன அப்படின்னா வந்து அதாவது இதை அனௌன்ஸ் பண்ணது வந்து August 15, 2024. இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் சார்பா மெடிக்கல் ஷாப், தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா மெடிக்கல் ஷாப் அமைக்கிற திட்டம். யார் அமைப்பாங்க அப்படின்னா இது அமைக்கிறது காசும் கொடுக்குறாங்க. அதாவது ஒண்ணு கூட்டுறவு சங்கங்கள், கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஓகேவா? இன்னொன்னு வந்து பிஃபார்ம் இல்லைன்னா டிஃபார்ம் முடிச்ச ஆண்டர்பிரனர்ஸ். ஓகேவா? தொழில் முனைவோர்கள். ஓகேவா? அதாவது இப்ப கோஆபரேட்டிவா இருந்தா இது வைக்கிறதுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. பிஃபார்ம் டிஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா 3 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. ஓகேவா? இதுல எப்படி கொடுப்பாங்கன்னா 50% கேஷா கொடுப்பாங்க, 50% வந்து மெடிசினா கொடுப்பாங்க. ஓகேவா? டன். சோ இதான் வந்து இந்த திட்டம். நெக்ஸ்ட் கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை எல்சிஎம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா?
ஸோ அடுத்தது வந்து இன்னைக்கான கேள்வி, ஈஸியான கேள்வி. விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் இஸ் லொகேட்டட். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம். ஏ சென்னை, பி திருவனந்தபுரம், சி டெல்லி, டி நன் ஆஃப் த அபோவ், டி இ ஆன்சர் நாட். என்ன ஆன்சர் சரியான ஆன்சர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இதுல நம்ம வந்து அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரை கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணிருப்போம். இல்ல குரூப் 1, 2, 4க்கானது எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். இல்ல வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் கூகுள் ஃபார்ம்லயும் இருக்கும், பிடிஎஃப்லயும் இருக்கும். இதே மாதிரி மாசத்துக்கு 4 பிடிஎஃப் வந்துடும். 4 வாரத்துக்கு வந்து இப்போ மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும். மெட்டீரியல் தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும் மக்களே. இதுல வந்து இப்ப ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அக்டோபர்ல இருந்து ஏப்ரல் வரைக்குள்ள டெஸ்ட் பிடிஎஃப் எல்லாமே அனுப்பிடும். அதுக்கப்புறம் மேல இருந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்துடும். டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாம், டிஆர்பி எக்ஸாம் இதை மட்டும் படிச்சாலே போதுமானது. ஸோ மெட்டீரியல் சாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. இது வந்து ஏப்ரல் 4வது வாரத்துக்கானது. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணிருப்போம் மக்களே. இம்பார்ட்டன்ட் எல்லாம் ரெட்ல ஹைலைட் பண்ணிருப்போம். முதல்ல இங்கிலீஷ்ல கொடுத்துருப்போம், அடுத்து கீழே தமிழ்லயும் இருக்கும். டெஸ்ட் ஒரு வாரத்துக்கு 25 கேள்விகள் இருக்கும். எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேள்விகள், மேட்ச் த ஃபாலோயிங், சரியான இணையை தேர்ந்தெடு, சூஸ் த கரெக்ட், இந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல தான் கேட்டிருப்போம். ஸோ இதுக்கும் தனியா எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். பைலிங்குலா தான் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். இதுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். இதை மட்டும் படிச்சாலே போதும், வேற எதுவும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு மக்களே. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணாலே வந்துடும். ஸோ இந்த டெலிகிராம் சேனல்ல டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம், நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். இங்கிலீஷ்ல தி ஹிந்து, தமிழ்ல தினமணி. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன், ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ், பேட்சுடைய ஸ்கெடியூல், டீடைல்ஸ், ஆஃபர்ஸ் எல்லாமே இல்லை டபுள்னு அப்டேட் பண்ணுவோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. சாஞ்சாரி காவேரி திட்டம் எங்க அப்படின்னா நமக்கு கர்நாடகா. இந்த முதல் செயற்கை நுண்ணறி உதவித்தர மைய பூங்கா சத்தீஸ்கர்ல. அதுக்கு அடுத்தது உலகின் முதல் கிரிப்டோ சுற்றுலா கட்டண முறை, கிரிப்டோ டூரிசம் பேமெண்ட் சிஸ்டம் வந்து பூட்டான்ல. அதுக்கடுத்து சோங்கார் ட்ரோன் அப்படிங்கிறது டர்க்கி உடையது. ஆபரேஷன் பனியன் உன் மர்சூஸ் அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தான் உடையது. நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷன்ஸ் ஃபோரம் ஆன் ஃபாரஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து நியூயார்க்ல நடைபெற்றது. யுனெஸ்கோ பிரஸ் ஃப்ரீடம் பிரைஸ், பத்திரிகை சுதந்திர விருது வந்து லா பிரின்ஸா அப்படிங்கிற இந்த பத்திரிகைக்கு வழங்கப்பட்டது. தேசிய தொழில்நுட்ப தினம் மே 11, செவிலியர் தினம் மே 12. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.